ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து உதிரி உதிரியாக செய்கிறது ரொம்ப ஈஸி. பட் நிறைய பேர் குழஞ்சிடுன்னு வாங்க மாட்டாங்க. நான் வந்து எந்த பிராண்டில் வேணாலும் ராகி சேமியா எடுத்துக்கோங்க. இது வந்து பச்சை தண்ணியில் நார்மல் வாட்டர், சுடு தண்ணியில் கிடையாது, நார்மல் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி போட்டு ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த டைமில் இட்லி இதில் போட்டு வேக வச்சுடுங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். பாருங்கள், இப்படி அமுத்துனா நல்லா மசியணும், ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இருந்தால் போதும். இதை எடுத்துட்டு நம்ம நார்மலாக ஒரு பவுலில் கொட்டிட்டு நல்லா அகலமான ஒரு பவுலில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. பட் சிலர் வந்து ரொம்ப குழஞ்சிடும், ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகுன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மார்னிங் டிஃபனுக்கு நம்ம செய்யும் போது ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். பட் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சூடு ஆறுறதுக்கு விட்டுருங்க அப்படியே. அப்புறமா நம்ம வந்து எப்பயும் போல் ஒரு இதில் அகலமான ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், கடுகு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு, அப்புறமா நான் வந்து எங்களுக்கு நிலக்கடலை ரொம்ப க்ரன்ச்சியாக சாப்பிட பிடிக்கும்னு நிலக்கடலை போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப அளவுக்கு பச்சை மிளகா நிறையா போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்துட்டு கொஞ்சமாக போட்டால் போதும். நீங்கள் நிறையா பச்சை மிளகா போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நிலக்கடலை கொஞ்சம் பொரிஞ்சோடனே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க நல்லா. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. ஸோ வந்து இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வணங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நீங்கள் பச்சை மிளகா எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசியணும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா லேசாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ராகி சேமியா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது திருப்பி ஆட் பண்ணும்போது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த சேமியா பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. நீங்கள் இந்த கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டே உதிர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பெரட்டும் போது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கார்னிஷ்க்கு கொரியாண்டர் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ்ஷு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.